இன்றைக்கி வந்து என் உடம்புறவா சகோதரர் தமிழ் மேதை திருவாடமுத்தூர் கலியம்பட்டி பிறந்தநாள்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஆனால் பிறந்தநாளாகவே இருக்கட்டும். ரெண்டாவது, நாங்கள் 2 பேரும் இள வயதில் கிளம்பும்போது நாதஸ்வரம் மகா மேதைகள், தமிழில் உள்ள மகா மேதைகள் அவங்களெல்லாம் கலந்து வாய்ச்சது அந்நியில் அவங்களெல்லாம் பரிபூர்ணமாக எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி பல ஆண்டுகள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாய்ச்சிருக்கோம். அது ரொம்ப பேருக்கும் தெரியும். மற்ற சங்கீத வித்வான்கள், ரசிகர்கள் எல்லாருமே நாங்கள் தனி வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அவங்க போடுற சந்தோஷத்தில் நாங்களும் நல்லா வாசிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். பல ஆண்டுகள் இப்படியே வாய்ச்சிட்டு இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் எப்படியுமே நாங்கள் வந்து அழுப்புப்பட்டு வாய்ச்சதே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது, ஸ்தானத்தை விட்டுற 2 பேரும். அப்போது நான் என்ன நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, அவர் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அவர் என்ன நினைப்பார், அவன் கலியம்பட்டி கலைகள் நல்லா வாசிக்கணும். இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தர் நல்லா வாசிக்கும் போது தான் இன்னொருத்தருக்கு மூடு வரும், இன்னொருத்தருக்கு மூடு வரும் தான் அவருக்கு மூடு வரும். இந்த ஒரே காரணத்தினாலுமே நாங்கள் 2 பேரும் பல ஆண்டுகள் வாய்ச்சிருக்கோம். இது எப்படி சொல்கிறது, சில இடங்கள்லாம் ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த தனி வாசித்து குறைக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அது எல்லா பெரியவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறைப்பை லேட்டஸ்ட்டாக புதுவாக கொண்டு வந்தது நாங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆதிதாரத்தில் மட்டும் இல்லை, மற்ற தாளங்களையும் அது மாதிரிலாம் செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நான் கர்வமாக சொல்லலை, சந்தோஷத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, எப்படி 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு தான் வாசிக்கிறாங்கன்னு. நாங்கள் சேர்ந்து வாசித்த வரையும் நானும் அவரும் பேசிப்போம் ஒழிய நான் என்னது வாசிக்க போகிறேன், இப்படி குறைக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது. அவர் அதில் என்ன குறைக்க போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டதும் கிடையாது. எல்லாம் கௌரவ பிரச்சனையாக இருந்து அந்த ஸ்பாட்டில் எப்படி வருதோ அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால தான் ஆண்டவனும் குருநாதன் எங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுத்தாங்க. சில கச்சேரியில் ஒரு இடத்துல பாருங்கள், மலையாளம் அது ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஆதிதாரம் மட்டும் இல்லை, எல்லாத்தாலும் தெரியும். தோன் தோன் தக் தோன் தோன் தக் தோன் தோன் தன் தத்தம் இப்படி போயிட்டுருக்கு. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது வேறு நடம் மாறிடுச்சுன்னே தெரியுது. ஆனால் எப்படி மாறிடுச்சுன்னு தெரியல. அன்னைக்கு வந்து அந்த கச்சேரி கேட்டுக்கிட்டு மகா பெரிய பெரிய மேதைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து மாறிடுச்சுன்னு தெரிஞ்சு தான் நான் வாசிக்கிறேன். ஆனால் அதை அவர் ஃபாலோ பண்ண விதம் இருக்கு பாருங்க, அதை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மகா மேதை. ரெண்டாவது, இந்த தமிழில் வந்து நாணம்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் கலகலப்பான இருக்கு. அவருக்கு வந்து தொப்பை வளர்ந்த பொருத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவன் அவருக்கு ஒரு இயற்கையாக இந்த தொப்பை வளர்ந்த பொருத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. நானும் ஒவ்வொரு கச்சேரியும் அவர் கூட வாசிக்கும் போதெல்லாமே இன்றைக்கி எப்படியாவது நல்லா வச்சு கல்வி முடிச்சிடணும், நம்ம நல்லா வைத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தை போகணும் ஒழிய கெட்ட எண்ணம் இல்லை. என்ன நான் காப்பாற்றிட்டு போவேன். அப்போ பாருங்கள், ஒரு இடத்துல வாசிக்கிறோம், 2 பேரும் வாசிக்கிறோம் தனி. அன்றைக்கி தமிழ் வந்து அது மழை கால நேரம், தமிழ் நல்லா இல்லை. இப்படியே வாசிக்கும்போது அவருக்கு தமிழ் வந்து இயற்கை நல்லா இருக்கும். அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. அவர் போட்டு வாசிக்கிறாரு மண்டபத்தில் கச்சேரி. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா தமிழ் தொப்பி ஒரு இதாக போச்சு, அதாக போச்சு. அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாசிட்டே வந்து இருக்கும்போது தான் தட்டம் தான் தட்டா தான் தட்டம் தான் தட்டா தான் தட்டம் தான் தட்டா தான் தட்டம் தக்க முடியும். அது தனி இல்லை. வாசிட்டு அன்னைக்கு அந்த துருதுருன்னு வந்தது வந்து அன்னைக்கு தான். அது எதனால் வந்துச்சுன்னா கலியும் முடிச்சுனால தான் வந்து. ஏன்னா அவரை நான் எப்படியாவது சமாளிக்கிறேங்கிறதுக்காக அன்னைக்கு நான் வாசித்தது தான் அன்னைக்கு வந்து இதனால தான் அன்னைக்கு வாய்க்கம் பாருங்க. என்னை வாசிக்க அதை உண்டு பண்ணவர் கலியமுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவரு சொல்லி கொடுத்த வாசிக்கல. அவர் அதுக்கு சமாளிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன ஒன்று செய்யப்பட்டு புதுசாக ஒன்று மாட்டினுச்சு.
இப்படிலாம் ஒவ்வொரு கச்சேரி நாங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொன்றும் ஏதோ ஆண்டவன் கொடுத்த மாதிரி 2 பேரும் வாய்ச்சது எங்களால் மறக்க முடியல. எப்படி இன்னொன்று சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால் இன்னொரு அதிசயமும் சொல்ல கேட்டுங்க. நானும் அவரும் பேசிக்காமே கச்சேரிக்கெல்லாம் ஒரு 4-5 வருஷம் போய் வாங்கிட்டுருக்கோம். இது ஒரு அதிசயம். இன்னும் நிறையா இருக்குது. சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போது அவங்க குடும்பத்தார் தம்பி சமூகனும் தம்பி பாலாஜியும் இந்த துறையில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சமூகம் தமிழ்வாசியாக கேள்விப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய கலைஞராக வரணும். இன்னும் பாலாஜி வயலின் வாசிகளாக கேள்விப்பட்டேன். அவர் நல்ல கலைஞராக வரணும்னு நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன். வணக்கம்.